ஹாய் காய்ஸ், வெல்கம் டு யுபதர் vlogs. ஒன் பாட் மீல் சாம்பார் சாதம் என்ன வேணாலும் பேர் சொல்லிக்கலாம். பிசிபலாபாத் அந்த மாதிரி எந்த பேர்லாம் வச்சுக்கலாம். இப்போ நான் சாம்பார் சாதம்னு சொல்லிக்கிறேன். ஒரு அவசர அடி சாம்பார் சாதம். அவசரமாக டைம் இல்லை, குயிக்காக பண்ணணும். ஸோ அதனால் குக்கரில் பண்ணுறேன். அதனால் அடுப்பில் குக்கரை வச்சுட்டு குக்கரில் கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வெந்தயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை ஆன உடனே ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி நீளமாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு ரொம்பலாம் வதக்க வேண்டாம், சும்மா லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன். பழுத்த தக்காளியாக ஒரு 2 தக்காளி நல்லா இதுவாக எடுத்திருக்கேன். ஏன்னா புளி ஊற்ற போகிறதில்ல, ஸோ அதனால் வந்து தக்காளி கொஞ்சம் நல்லா பழுத்ததாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கேற்ற உப்பு, நான் எவ்வளோ அரிசி எடுத்துருக்கணும் அதுக்கேற்ற உப்பு. அதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கேன். வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா போட்டிருக்கேன். இது போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு முடிச்சுட்டு அப்புறமா வந்து பச்சை பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து போட்டுக்கிறேன். அதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரெட் சில்லி வந்து 1 ஸ்பூனு, அப்புறமா வந்து மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சமாக போட்டுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தனியாத்தூள், இது தனியாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறமா வந்து கொஞ்சமாக வந்து குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூனு. கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்பைசி நான் நிறையவே போட்டுக்கிறேன். போட்டு நல்லா அதை நல்லா வதக்கிட்டு ஒரு 2 டம்ளர், குட்டி டம்ளருக்கு ஒரு 2 டம்ளர் தண்ணி மட்டும். ஏன்னா அந்த வெஜிடபிள்ஸும் அந்த மசாலாவும் வெந்து அந்த மசாலா வாசனை போகணும், பச்சை வாடை போகணும். ஸோ அதனால் வந்து ஒரு 2 டம்ளர், குட்டி டம்ளர் தாங்க, ரொம்ப குட்டி டம்ளருக்கு 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா அதை சுற்றி எல்லாமே இது பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. தட்டு போட்டு மூடி வச்சிட்டோம்னா ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த மசால் வாடை போய் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். ஸோ அந்த மசால் வாடையும் போயிடும், காய்கறி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப் குக்கிங் வந்துடும். அப்புறம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இந்த டம்ளருக்கு 1 கப்பு, 1 டம்ளர் ஃபுல்லாக எனக்கு அரிசி பருப்பு 2ம் சேர்ந்து இந்த 1 டம்ளர் ஃபுல்லாக வந்துச்சு. ஸோ நான் அந்த டம்ளர்லேயே வந்து பார்த்திங்கன்னா 3 டம்ளர் 2மே சேர்த்து 1 டம்ளர் வந்ததா, அதனால் அதுக்கு 1க்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா நம்ம சாம்பார் சாதம் நல்லா குழைவாக தான் பண்ண போகிறோம், ஓகேங்களா. அதனால் நம்ம வந்து 3 டம்ளர் தான் ஊற்றுறோம், ஓகேங்களா. அதனால் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாமே டேஸ்ட் பண்ணுறது எல்லாமே இந்த ஸ்டேஜில் எல்லாமே பார்த்துக்கணுங்க. நம்ம தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா சில காரம் அதிகமாக இருக்கும், இல்லை உப்பு கம்மியாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒன்று மிஸ்டேக் இருக்கும். ஸோ அதனால் அது என்ன ஏதுன்னு பார்த்து அதை எப்படி மேனேஜ் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். அதனால் தண்ணி ஃபுல்லாக நான் இப்போ 3 டம்ளர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு பார்த்ததுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உப்பு மட்டும் கம்மியாக இருந்ததுங்க. அதனால் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்ததுனால உப்பு மட்டும் நான் போட்டுக்கிட்டேன். அது நான் வந்து வீடியோவில் காட்டியிருப்பேன்னா எனக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து இந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு எல்லாமே இது பண்ணிவிட்டு அவ்வளோதான் முடிச்சிட்டேன். ஏன்னா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக போயிடுச்சு. போட்டதுக்கப்புறமா அரிசியை கழுவி போட்டுக்கணும், ஓகேங்களா. அரிசியை கழுவி போட்டுட்டோம்னா அரிசியும் பருப்பு நான் ஒன்றா தான் ஊற வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டே நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஊற வைக்கும் போதே நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் ஊற வச்சேன். ஊற வச்சா தான் அதுக்கப்புறம் சீக்கிரமாக நமக்கு இதுவாகும். ஸோ அதனால் அரிசி போட்டுட்டு திரும்பவும் அதோட செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே கரெக்டாக போயிடுச்சுங்க. ஒரு உப்பு வந்து பார்த்திங்கன்னா 1 கல் கூட, நமக்கு டேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக தூக்கலாக இருக்கணும். அப்போ நமக்கு வெந்து வர்றப்போ கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நல்லா கொதி வந்துருச்சா, கொதி வந்தது ஓப்பனாகவே விட்டு நல்லா கொதிக்க விட்டாச்சு. பாருங்கள் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு இந்த பக்கம் வந்திருக்கு. ஸோ அந்தளவுக்கு நல்லா இது பண்ணால் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறணுங்க. ஒன்றா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு விசில் விட்டுறணும். எனக்கு வந்து 4 விசில் விட்டால் கரெக்டாக இருக்குங்க. என்னோடய இதுக்கு வந்து 4 விசில் விட்டால் கரெக்டாக சாப்பாடு பூ போல் வெந்து வந்துடும். ஸோ அதனால் 4 விசில் விடணும். விட்டதுக்கப்புறமா ஓரளவுக்கு நல்லா சாப்பாடு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசில்லாம் வந்து நல்லா அடங்கிருச்சு. அடங்கி அந்த கேஸ் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா சூப்பராக அழகாக நல்லா குழைவாக வெந்து வந்திருந்ததுங்க. நல்லா அதை ஒரு கிளறு நல்லா சுற்றி அடியில் இருக்கிறது எல்லாமே கிளறணும். அப்படின்னா கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா குழைவாக வந்துடுங்க. சாம்பார் சாதம் ரெடி, அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.